சாப்பிட சாப்பாடும் சகர்ல 2 டம்ளர் தண்ணி குடிச்சோமே அந்த தண்ணீரும் 20 டம்ளர் தண்ணீருக்கு சமம். ஒரு நாள் பூரா 20 டம்ளர் தண்ணி நம்ம குடிச்சிருப்போம். இந்த 20 டம்ளருடைய வேலையை எது பண்ணி இருக்குது? அந்த 2 டம்ளர் பண்ணுச்சா இல்லையா? அதையே அல்லாஹ் வந்து மத்த நாள்ல பண்ண மாட்டான். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தானே இந்த பரக்கத்தை செய்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மறைமுகமான இந்த பரக்கத்து என்ற பேரருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு பேராசை வரக்கூடாது. அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு அவனுக்கு மற்றவனுக்கு வரலாம், அவன் பார்க்கல, அவனுக்கு இது அல்லாஹ் கொடுக்கல. வேற எந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யல? அல்லாஹ் இப்படியான ஒரு கிஃப்ட தரவே இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தந்து அதை அனுபவித்துக் கொண்டு வெளி உலகமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இந்த பரக்கத்தை நீ நம்பினால் பொருளாதார சம்பந்தப்பட்ட அந்த நோய் இருக்குல்ல, நோயிலிருந்து விடுபட்டு விடலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி நம்பணும். அடுத்து என்னன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு நீங்க பாருங்க, அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் அன்னைக்கு பரக்கத்து இருக்குங்கிறாங்க. நல்லா பார்க்கலாம் எல்லாருமே. பெருநாள் அன்னைக்கு பார்த்தா எந்த ஏழையா இருந்தாலும் என்னமோ அப்படி மிதக்க முடியாது. பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் மிதப்புலதான் கிடக்கும். கரையில இருந்து எல்லாம் அது வகை வகையா செய்வோம். எல்லாம் வந்து என்ன இருக்கு, மெத்த போய் மிஞ்சி போய் ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருநாள் அன்னைக்கு வந்து நீங்க வந்து திடல்ல தொழுவீங்க, திடலுக்கு பெண்களை எல்லாம் வர சொல்லுங்க, பெண்கள் எல்லாம் தொழுவீங்க. ஏன்னா பள்ளிவாசலா இருந்தா பெண்கள் வர முடியாது, எல்லா பெண்களும் வரலாம், மாதவிடாய் நேரத்தில் வந்துட முடியாது. அப்ப அந்த பெண்களுக்கு இந்த பெருநாளுடைய சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை வர சொல்லுங்க வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல, இது புகாரில 971வது ஹதீஸா இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, யர்ஜூன பரக்கத்த ஸாலிகல் யௌமி, எதுக்கு அந்த பெண்கள்லாம் அங்க வரணும் என்றால் அந்த நாளுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, அதை அடைவதற்கு வரணும். பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு என்ன செய்யணும், பெண்களும் வரணும். ஏன்னு கேட்டா அந்த நாளுக்கு பெருநாள் அன்னைக்கு தனி ஸ்பெஷல் பரக்கத்து இருக்குது. நம்ம கண்ணால பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்லயும் பார்க்கலாம். எப்படி வந்து இவ்வளவு மிச்சமா இருக்குது போய் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு நைட் வரைக்கும் அந்த சாமா இருந்துட்டே இருக்கும், அடுத்த நாள் மிச்சமா இருக்கும். ஏன்னா எப்படின்னு தெரியாது, எடுக்காது, பரக்கத்து வந்தா எடுக்காது, கொஞ்சத்துல நிறைஞ்சு போயிடும். மறுபடியும் சட்டி நிறைய அப்படி இருக்கும், தொடச்சிக்கிட்டுலாம் இருக்காது. மற்ற நாள்ல சட்டியை தொடச்சி அப்படி இருக்குமே, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்ப பெருநாள் அன்னைக்கு பரக்கத்து இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கா இல்லையா? பெருநாளைக்கு பரக்கத்து செய்யற ரப்புல் ஆலமீன் மற்ற நாள்ல செய்ய மாட்டானா? சஹர்ல பரக்கத்து செய்யற ரப்புல் ஆலமீன் செய்ய மாட்டானா? மற்ற சமுதாயத்தை விட இந்த உணவு குறைந்த சம்பாத்தியத்துல நம்ம நிறைந்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டுறானே, அவன் வந்து நமக்கு பரக்கத்து செய்ய மாட்டானா? அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு காரணம் வந்து, இதை நீங்க நம்புனாதான் இந்த கனாத், அதாவது உள்ளதை கொண்டு போதுமாக்குவது இருக்குல்ல, அது வரும். இதை நம்பாதவனை எப்படி போதுமாக்குவான்? 10,000 ரூபாய் வேணுங்கிறவன் போய் 2,000 ரூபாய் வச்சு போதுமாக்கணும், அது எப்படா போதும்? 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப 2,000 ரூபாய் எப்ப போதுமாக்குவான்? அவன் நம்பணும் இது 2,000 ரூபாய் அல்ல, அல்லாஹ் நினைத்தால் இது 20,000 ரூபாய் கூட மதிப்புடைய வேலையை செய்யும். அல்லாஹ் நினைத்தால் இந்த 2,000 2 லட்சம் ரூபாயுடைய வேலையை கூட செய்யும். அப்படின்னு நினைத்து பார்த்தாயானால் இந்த விஷயங்கள்லாம் சரியா போயிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பரக்கத்துக்கு துஆவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய குடுன்னு துஆ செஞ்சதை விட அதுக்கு எதுக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க? பரக்கத்து குடுன்னு துஆ செஞ்சிருக்கிறாங்க. நிறைய வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணமா ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள், ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுறோம் இல்லையா? அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா. இந்த அப்துல்லா என்ன பண்றாருன்னா, பத்ர் போர்ல கலந்து கொண்டு அதுல ஷஹீத் ஆயிடுறாரு. ஜாபீருடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காரு இல்லையா, அவர் பத்ர் போர்ல கலந்து ஷஹீத் ஆயிடுறாரு. கொஞ்சம் கடனாளியா விட்டுட்டு போயிட்டாரு, நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு, மூத்தா போயிட்டாரு. கடன்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மகனை வந்து நெருக்கிறாங்க, உங்க அத்தா கடன் வாங்கிட்டு தரல, நீ தான் தரணும்னு சொல்லி நெருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிற, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க பாப்பா அத்தா வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, கடன்காரங்க ரொம்ப நெருக்கிறாங்க, எனக்கு அந்த தோட்டம் மட்டும்தான் இருக்கு, பேரிச்சம் ஒரு தோப்பு தான் இருக்குது, வேற ஒண்ணு என்கிட்ட கிடையாது, அதனால வந்து நீங்க அதை கொஞ்சம் பேசி இந்த பேரிச்சம்பழம் என்ன உற்பத்தியா இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிற சொல்லுங்க, எடுத்துட்டு என் தகப்பனார கடன்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஹலால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. கூப்பிட விட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அதெல்லாம் முடியாது, வாங்கின கடன் தந்துதான் அவனு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜாபீர்ட்ட, நீ என்ன பண்றேன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொடுக்காத, பேரிச்சம் தோட்டத்தையும் கொடுக்காத, நாளைக்கு நான் வர்றேன், உன் தோப்புக்கு என்ன செய்யறேன், நானே வர்றேன், வந்து அவங்களே வர சொல்லு, நான் வந்து அந்த கணக்கை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காலையில அந்த பேரிச்சம் தோட்டத்துக்கு போய், இறைவா இந்த பேரிச்ச மரத்தில் பரக்கத் செய்வாயாக ஒரு துவா செய்யறாங்க. அங்க இருந்து கொண்டு, அல்லாஹ் நீ இந்த இவ்வளவுதான் பழம் இருக்குது, இதுல நீ பரக்கத் செய்வாயாகன்றாங்க. அப்புறம் வர்றாங்க, கடன் கொடுத்த ஆளுகளை வர சொல்லி, என்னப்பா உனக்கு கடன் அளந்து எடுத்துக்கன்னா மிச்சமா இருக்குது, அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ 10,000 ரூபாய், உதாரணத்துக்கு தான் 10,000 ரூபாய், நம்பர்லாம் அதிசயில வரல, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா அளந்து போடுறாங்க பேரிச்சம்பழத்தை, 10,000 ரூபாய் சரியா போச்சு.
மிச்சமும் இருக்குது. அப்ப ஏன் இது எப்படி நடந்துச்சு? ஏற்கனவே மாட்டேன்னு சொன்னானே, அவன் மதிப்பு 5000 ரூபாய் போட்டான், பாதி தான் போட்டான், மீதி 5000 ரூபாய் நஷ்டமா போயிடும் அவன் நினைச்சான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, இவருக்காக வேண்டி யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்வாயாகன்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. தஆஃபி தமரிஹா பில் பரக்கத்தி, அதன் கனிகளிலே பரக்கத்து செய்யுமாறு அல்லாஹ்விடத்துல துஆ. இது துஆவும் நீங்க செய்ய நல்லா விளைக்கணும். பரக்கத்துங்கிற அதுவா வந்து கொட்டுறது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், இறைவா எங்களுடைய உணவுல பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய காசுல நீ பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய ட்ரெஸ்ல பரக்கத் செய்வாயாக, இருக்கிற வீட்டுல பரக்கத் செய்வாயாக, எல்லாத்திலையும் பரக்கத்து உண்டு. கொஞ்சத்தை எல்லாம் தந்தாலும் அதுல உன் தேவை நிறைவேறணும். வேற என்னப்பா வேணும்? கடன் இல்லாம உனக்கு என்ன அல்லாஹ் தர்றானோ அதுல உன் சோறு, உன் படிப்பு, உன் ஆடை, உன் படுக்க, உன்னுடைய எல்லா விதமான தட்டுமுட்டு தளவாடம் எல்லாம் அதுக்குள்ள செலவு அடங்கிருச்சுன்னு சொன்னா அப்புறம் என்ன உனக்கு வேணுங்கிற? அது அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிருச்ச. இதுதான் பரக்கத்து. அப்ப சின்ன ஒரு தோட்டத்துக்குள்ள அந்த அவ்வளவு பெரிய கடனும் தீர்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சதை பார்க்கிறோம். இது வந்து புகாரியில 2395வது ஹதீஸ்ல இருக்குது, புகாரில பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த பரக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேருக்கு இது மாதிரி துஆ செய்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு, வந்தா மஞ்சள் நிற நறுமணத்தோட இருப்பாரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னப்பா ஒரு வாசம் மனமும் வந்துக்கிற, என்ன விஷயம்? எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு, நீ விருந்து கொடுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாரக்கல்லாஹு லக. கல்யாணத்துல கூட அதுதானே செய்யறோம். கல்யாணத்துல கூட ஒரு மணமக்களை வாழ்த்து நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கற்று தந்தது. இவர் மணமகன் தானே, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும்பா, ரொம்ப தரட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, பரக்கத்து செய்யட்டும்ங்கறாங்க. ரொம்ப தருவதற்கு அர்த்தம் என்ன, நம்பர் ரொம்பவா இருக்கு, வேலை கொஞ்சமா நடந்து போயிடும். ஆனா பரக்கத்துக்கு அர்த்தம் என்ன, உனக்கு எதை அல்லாஹ் தருகிறானோ அதில் உன்னுடைய எல்லா தேவையும் நிறைவேறணும். 2 ரூபாய் அல்லாஹ் எனக்கு தரட்டேன், அதுல எல்லாம் நிறைவேறணும், அப்புறம் என்னதுக்கு மேற்கொண்டு எனக்கு ரூபா? 10 ரூபாய் எனக்கு தரட்டேன், அதுல என்னுடைய எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ள அடங்கிருச்சுன்னு அப்புறம் என்னதுக்கு மேற்கொண்டு எனக்கு ரூபா? அப்ப இதான் பரக்கத்து. அவருக்கு என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு தான் துஆ செய்யறாங்க. யாரை பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். அவுலி முலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது எடுத்து நீ விருந்து கொடு, இந்த கல்யாணம் பண்ணிட்டு விருந்து கொடுக்காம இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னு துஆ செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். புகாரில 5155வது ஹதீஸ்லையும் 6386வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. வீட்டுக்கு விருந்து கூட்டு போவாங்க, அவங்க அம்மா வந்து என் பிள்ளைக்கு பிரத்யேகமா ஒரு கோரிக்கை இருக்குது, அந்த பிள்ளைக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, இவருக்கு காசு பணத்தையும் வலதஹு பிள்ளைகளையும் இவருக்கு அதிகமா கொடு அப்படின்னு கேட்டுட்டு, பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, அவருக்கு எதை கொடுத்தாயோ அதுல பரக்கத்து செஞ்சிரல்ல, ரொம்ப கொடுத்துட்டு அது பயனற்றதை ஆக்கி விடாத. அல்லாஹ் அனஸுக்கு துஆ செய்யும் பொழுது கூட நிறைய கொடுன்னு மட்டும் அவங்க செய்யல, நிறையவும் கொடு, அதுல என்னவும் நடக்கணும், பரக்கத்து செய்யணும். அந்த காசு சாதாரண காசா இருக்கக்கூடாது, அதிகமான பயன் தரக்கூடிய காசாக அது அமையணும்னு சொல்லி அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வலதஹு, அவருடைய செல்வத்தை அதிகமாக ஆக்கி, பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, அவருக்கு நீ கொடுத்ததுல நீ பரக்கத்து செய்வாயாக. நம்ம கூட குனூத்துல கேட்கிறோமே, வித்ருடைய குனூத்துல பாரிக் லி ஃபீமா ஆதைத, இறைவா எனக்கு எதை கொடுத்திருக்கிறாயோ அதுல நீ பரக்கத்து செய்யி. அதை விளங்கி கேட்டா அல்ல செஞ்சிருவான். அந்த பரக்கத்தை ரசூலுல்லாஹ் குனூத்துல நீங்க ஓதுறீங்க, அர்த்தம் தெரியாம ஓதுறீங்க, அர்த்தத்தை விளங்கி ஓதுறீங்கன்னு வைங்க, அதுவே உங்களுக்கு பரக்கத்தை பெற்று தரும். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, பரக்கத்துக்காக துஆ செய்வதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த பரக்கத்து சம்பந்தமாக இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. பரக்கத்தை அடையிறதுக்கு சில கண்டிஷன்களும் இருக்குது. இந்த மாதிரியான நிபந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் பரக்கத் செய்வாங்கிற கண்டிஷனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள்